Hello students, we are discussing about metallurgy chapter, isn't it? I hope you all are understanding my each and every classes. You have to write after listening the classes. Okay, if you have any other doubt means you will message me, then I will reply you. Okay, so listen properly, take notes and write the hints in your hints notebook. So don't be lazy, be sincere. This is your future. Okay students, now we have to discussing about another topic. The topic is magnetic separation. The topic is magnetic separation. Okay, what is mean by magnet? Do you know? Yes, the attraction of ion or ion containing objects, that is known as magnetism. The attraction of ion or ion containing objects, that is known as magnetism. Okay, let me start. Okay. Magnetic separation. This method is applicable to ferromagnetic ores and it is based on the difference in the magnetic properties of the ore and the impurities. Okay, magnetic separation. This method is applicable to only ferromagnetic ores. It is based on the difference in the magnetic properties of the ore and the impurities. இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷனுங்கிறது ஃபெர்ரோமேக்னெட்டிக் ஓர்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா அதில் இம்பியூரிட்டிஸும் இருக்கும், மேக்னெட்டிக் ஓர்ஸும் இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஓர்ஸை தனியாகவும் கேங் பார்ட்டிகல்ஸ் தட் மீன்ஸ் இம்பியூரிட்டிஸை தனியாகவும் என்ன பண்ணும், இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் மூலமாக நம்ம செப்பரேட் பண்ணலாம். அது எப்படி செப்பரேட் பண்ணலாம், எந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் பற்றி நம்ம இந்த சாப்டரில் பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் tin stone can be separated from the wolframite impurities which is magnetic. இப்போ tin stone வந்து நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். அதில் என்ன impurities ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா wolframite, அது வந்து impurities. ஸோ டின் ஸ்டோனை எடுத்தோம்னா டின் ஸ்டோன் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஃபெர்ரோமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அது என்ன ஆகும், அட்ராக்ஷன் ஆஃப் அந்த மேக்னெட் இருக்கிறதுனால அது டின் ஸ்டோனை அட்ராக்ட் பண்ணிடும், இம்பியூரிட்டிஸை என்ன பண்ணிடும், வெளியே தள்ளிடும். ஸோ இம்பியூரிட்டிஸை ஒரு கண்டெய்னர்லையும் அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய டின் ஸ்டோன் ஓர ஒரு கண்டெய்னரையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கலெக்ட் பண்ணிடலாம். Similarly, ores such as chromite, pyrolusite having magnetic property can be removed from the non-magnetic siliceous impurities. இதே மாதிரி நம்ம குரோமைட், பைரோலுசைட் இது ரெண்டுமே மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஃபெர்ரோமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஓர்ஸாம். இதில் என்ன இம்பியூரிட்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா நான் மேக்னெட்டிக் சிலிசியஸ் இம்பியூரிட்டிஸ், சில சாண்ட் சிலிசியஸ் சிலிக்கானா என்னது சாண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த சிலிசியஸ் இம்பியூரிட்டிஸில் அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த சாண்டு தனியாகவும் குரோமேட்டில் பைரோலுசைட் இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய அந்த ஓர்ஸ் நம்ம தனியாகவும் என்ன பண்ணிடலாம், செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் மூலமாக டின் ஸ்டோன், குரோமைட், பைரோலுசைட் இந்த மாதிரியான ஓர்ஸ்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும். இம்பியூரிட்டிஸ் தனியாகவும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கண்டெயின் ஆகிருக்கிற ஓர் தனியாகவும் என்ன பண்ணிடலாம், செப்பரேட் பண்ணிடலாம். The crusted ore is poured onto an electromagnetic separator consisting of a belt moving over two rollers which one is magnetic. Crusted ore is poured. அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் செப்பரேட்டரில் நம்ம எந்த ஓரை செப்பரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஓரை நல்லா க்ரஷ் பண்ணி பவுடர் ஃபார்மாக என்ன பண்ணுறோம், அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் செப்பரேட்டரில் போர் பண்ணுறப்போ அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் செப்பரேட்டர் வந்து ஒரு பெல்ட்டால் கண்டெயின் ஆகிருக்கும். அதில் 2 ரோலர்ஸ் இருக்கும். அந்த 2 ரோலர்ஸில் ஒரு ரோலர் மட்டும் எப்படி இருக்கும், மேக்னெட்டிக்காக இருக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், see this image. Students, see this image. The powdered form of ore taking the magnetic separator, the upper part of the magnetic separator. This ore pour on the top.
this magnetic separator containing two rollers. The one of the roller is containing magnetic wheel. Okay, this is the moving belt. So the powdered ore powdered ore having magnetic part and also non-magnetic parts. Here the one of the moving roller is rolled on that has containing magnetic property. So the ore which ore containing magnetic property means that is magnetic ore. The another one is non-magnetic ore. So from this roller the magnetic ore is separated in one container, the non-magnetic ore is separated in another one container. So in this method we have to separate it by magnetic ore and non-magnetic ore. Non-magnetic ore means impurities, that means gangue particles. So we have to easily separate the ore, magnetic ore, from this method. So from this figure, the magnetic part of the ore is attached towards the magnet and falls as heap close to the magnet region, while the non-magnetic part falls away from it. Okay, so the ore containing magnetic property means that ore falls as a heap close to the magnetic region. அது என்ன ஆகும், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஓர்ஸ் எல்லாம் அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற அந்த கண்டெய்னர் பக்கத்தில் என்ன ஆயிரும், குவியெல்லாம் நம்ம என்ன ஆயிரும் வந்து நமக்கு சேர்ந்துடும். அதே நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற அந்த ஓர்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போய் அந்த பக்கமாக ஒரு குவியெல்லாம் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த மெத்தட் மூலமாக நம்ம மேக்னெட்டிக் ஓர்ஸையும் நான் மேக்னெட்டிக் அந்த ஓர்ஸையும் என்ன பண்ணிடலாம், செப்பரேட் பண்ணிடலாம். See this figure, this process is known as electromagnetic separator. An electromagnetic separator consists of leather or brass belt moving over two rollers, one of which encloses magnet in it. The powdered ore is dropped over this moving belt at one end. The non-magnetic part of the ore is not attracted by the magnet and falls to form a separate heap at a distance. Okay, என்ன ஆயிரும், அந்த கொஞ்சம் தள்ளி போய் அந்த நான் மேக்னெட் பார்ட்லாம் ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி ஒரு குவியலாக சேர்ந்துடும். The magnetic part of the ore clings to the belt for a longer distance and forms another heap near the magnet. Okay, அப்போது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஓர் வந்து என்ன ஆகும், கிளிங்ஸ் டு தி பெல்ட், அந்த பெல்ட்டில் அட்ராக்ட் ஆகி அதுக்கு அந்த மேக்னெட் இருக்கிற பக்கத்துலேயே போய் ஒரு ஹீப்னா என்னது, ஒரு குவியெல்லாம் போய் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் நம்மளுக்கு கலெக்ஷன் பண்ணிடலாம். For example, cassiterite or tin stone is the ore of tin. This is the cassiterite, figure of cassiterite. This is the ore of tin. Cassiterite contains stannic oxide, which is non-magnetic, and ferrous tungstate or wolframite, which is magnetic. This is the wolframite, which is magnetic property. This is the figure of magnetic separator. Here the ore is taken as a powdered form. This is the magnetic roller and this is the magnetic belt. The magnetic particles are separated in one side, the other side the particles other than ion, that means gangue, that is also called gangue. Here the magnetic ore is collected. Okay, have you understood? From this figure you have to clearly understood, I think. Okay students, now you have to see how magnetic separation machine is working.
Here the two rollers are rolling on, but only one roller containing magnetic behavior. So which roller containing magnetic behavior? That side alone iron particles collected, the particles other than iron particles also collected. That is also called gank particles. Students, see this video how magnetic separator for magnetic sand. Here powdered ore poured. Powdered ore poured here. One roller is containing magnetic roller. So attraction of iron particles taking place here. The iron particles are separated as a heap nearest the magnetic roller. The gank particles are collected far away from the magnetic roller. Dear students, I think you have to clearly understood this topic. This is the very important questions. So you have to learn and write without seeing your book. So do practice, prepared well for your examination. We will see in the next class. Thank you.